என்னடா ஒரு விபரீதம் நடந்து போச்சுங்க. என்ன விபரீதம்? 30 வருஷம் நம்ம ஊர் கோயில் திருவிழா நம்ம ஆடுதல் நடந்துருங்க. ஆமா, இந்த வருஷம் வேற ஒருத்தர் பட்டத்து வராங்களாமா. உனக்கு யாரா சொன்னா? ஐயா, அந்த கொடுக்கு தலைன்னு சொல்றது உண்மைதாங்க. நாங்க கூட கம்பியில கேட்டோம். கம்பி இல்லையா? அதாங்க காதல் இப்படி வச்சு பேசுவாங்களே, வயிறு வயிறா வருமே. அது போன்றா அதுல பேசிட்டாங்க. என்னன்னு? இந்த வருஷம் மாரியாத்தா கோயில்ல நம்ம ஆட்டம் மட்டும் கிடையாதான், யாரோ வெளியூர்காரங்க வந்து பாட போறாங்களாம். 30 வருஷமா நாம ஆடிக்கிட்டு இருக்கோம், இந்த வருஷம் அவங்க பாடுறதா? விட்டுருவானே? விட்டுலாமா? அட, அதுக்காக என்ன பண்ணானுங்கிற இப்போ? என்ன பண்ண சொல்றீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண பிரச்சனையா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது தன்மான பிரச்சனை. அட, பிரசிடென்ட் ஐயா மகன் அவசரப்பட்டு செஞ்சானோ ஆசைப்பட்டு செஞ்சானோ, ஆனா வரப்போறது நம்மள மாதிரி ஒரு கலைஞன். ஆமா, அவங்க எத்தனை பேர் வர்றாங்க? 10 பேர் வராங்களாம். 10 பேரா? ஒரு கலைஞனா ஒரு கலைஞன் தான் வரவேற்பு கொடுக்கணும். ஒண்ணு செய், காலையில ஒரு 10 மாலை வாங்கி வை, அவங்கள போய் நம்மளே மாலை போட்டு வரவேற்பு கொடுத்துடலாம். மறந்துக்கிறோம், தொலைச்சிடாத. 10 மாலையை வாங்கி வைடானா ஒத்த மாலையை வாங்கி வச்சிருக்கான், அது சின்ன மாலையா வாங்கி வச்சிருக்கான். எங்கடா அந்த சமையல்காரன்? எங்க போனா தெரியலங்க. தெரியலையா? இந்த சின்ன மாலையை கொண்டு போய் போட்டோம்னா வர்றவங்க என்ன நினைப்பாங்க? மாலை வாங்குறது கூட ஒரு பெரு அத்தா கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. அத்த கூப்பிடுமா இருக்கா? ஆமாங்க. வாங்க சீக்கிரம். வாங்க போய் பாப்போம். அத்தா பேசுறானா நம்ம கிட்ட, அது பெரிய விஷயம். அத்தா, நான் தான் கூப்பிட்டேன். போகும்போது எதுக்காக கூப்பிட்டீங்க? எப்பவும் நான் அந்த ஊருக்குள்ள கேட்டுட்டு இருக்கிற பம்ப உடுக்க டேப்பெல்லாம் கேட்டு கேட்டு என் மனசுல ஊறி போச்சு. அதனாலதான் இந்த ஊருக்குள்ள 30 வருஷமா பேதி அம்மை பிளாக் எல்லாம் வராம பாதுகாத்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் பொண்ணோட ஒயிலாட்டம் இல்லாம யாரோ பட்டணத்துல இருந்து ஒரு பொண்ணு வருதாமே, அப்படி ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம ஊருக்குள்ள வந்துச்சு, 30 வருஷமா வராத அம்மை பேதி பிளாக் எல்லாம் நம்ம ஊர் குழந்தைங்க மேல வரவழைச்சு விளையாடிடுவேன். அதுக்கு நீதான் பொறுப்பு. என்ன நான் சொல்றது புரியுதா? என்ன ஆத்தா, புதுசா ஒரு பொண்ணு பாட வருது, ஒரு கலைஞன ஒரு கலைஞன் மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அப்ப நீ என்ன மதிக்க வேண்டியது கடமை இல்லையா? அதுவும் மாபெரும் கடமை தான். அப்ப நான் சொன்னதை நிறைவேத்து போ. சரி, நிறைவேத்துறேன். அந்த பொண்ணுக்கு போடுறதுக்காக மாலை வாங்கிட்டு வந்தா, ஆத்தாளுக்காக அதை போட்டா தீர்ந்து போச்சு. அங்கே நில்லு. அந்த பொண்ணை வட்டிட்டு அப்புறம் வந்து மாலையை போடு. மாலை இப்ப வாசப்படியில வச்சுட்டு போ. ஆத்தா ஆர்டர் போட்டுச்சு, அப்புறம் என்ன பண்றது? வரமாத்தோ. அத்தா, உன் குரல் மாதிரி பேசி சமாளிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடாத்தா. போத் 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 போத். ஐயோ, நினைச்ச மாதிரி குழிகள் எல்லாம் வெட்டி சரியா இருக்குதுல்ல? எல்லாம் சரியா இருக்குங்க. 8 கட்டுங்க, ஆள் 5 அடிங்க. அசத்திட்டோம் போங்க. ஆத்தா காட்டின வழி வர்றவங்க தான் உழுந்து தொலையட்டுமே. அதானே தொலைட்டுமே. இது ஒண்ணும் தப்பா இல்லையா? அவங்க எத்தனை மணிக்கு வர்றதா தகவல்? 8 மணிக்கு. 8 மணிக்கா? 8 மணிக்கு அவங்க வர்றதுக்குள்ளார இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? செலவாதிக்கு போயிருந்தங்க. எப்ப பார்த்தாலும் இது ஒண்ணு. அதாவது வந்து ஆமா, அது என்னங்க குழி? புலியா? அந்த பொண்ணு இல்ல, அதை துரத்துறதுக்காக குழி வெட்டி வச்சிருக்கிறோம். எனக்கு என்னமோ முனுசாமி, இதெல்லாம் ஒரு குழந்தை பிள்ளை விளையாடுற மாதிரியே இருக்குது. இப்ப விளையாடுற மாதிரி தான் தெரியும், ஆனா ஆத்தா வந்து ஊருக்குள்ள குழந்தை மேல விளையாடிட்டா நீங்க தான் பொறுப்பு. ஆத்தா உங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கா, முதல்ல அந்த பொண்ணை வரட்டுங்க. உங்களுக்கு இருக்கு வீண் பழி, அதுக்கு தான் இந்த குழி. குழி ஏதோ ஒருத்தர் துரத்துக்கு வராங்க. என்னது, ஒருத்தனை 10 பேர் துரத்திட்டு வர்றாங்க, குடி புடின்னு வேற சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம வேற குழி வெட்டி வச்சிருக்கோம்ப்பா. நில்லுப்பா, நில்லுப்பா, நில்லு, நில்லுடியா. யோ, 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 என்ன? யோ, 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 அடியா. தள்ளி நில்லுப்பா. எதுக்கு அவனை துரத்திட்டு வர்றீங்க? இப்படி வாடா. ஏன்டா ஓடி வந்த? அவங்க துரத்துனாங்க, நான் ஓடி வந்தேன். நீங்க ஏன்டா துரத்துனீங்க? அவன் ஓடனா துரத்துனா. வேற வெட்டி இல்லைன்னா இப்படியாடா அநியாயம் பண்ணுவீங்க? போங்கடா. அப்ப போட்டுங்களா? மிதிச்சிரும் போடா. பிள்ளையார் கோயில தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தான், இவனை துரத்திட்டு வந்ததுக்கு என்ன செருப்பால அடிக்கணும். ஏடா, எதுக்குடா பைய தூக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்த? ஆலாந்துறைக்கு போகணும்னு வந்தனுங்க. ஆ. பஸ் ஸ்டாண்ட்ல சொன்னாங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ன்னு. ஆ. 4-5 கிலோமீட்டர் வேறன்னு சொன்னாங்களா? சரி. சரி ஓடியே போயிருவோன்னு ஓடி வந்தேன். ஆ. மாக்கானுங்க என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, ஆலாந்துறைக்கு எதுக்கு போற? ஆறுமுடையார பார்க்க போறேன். அவர் பெரிய ஒயிலாட்டக்காரரு, அவர்கிட்ட சிசினா சேர போறேன். ஆறும கூட அவரை நீ பாத்துருக்கிறியா?
ஊருக்குள்ள போய் கேட்டா 4 பேர் சொல்றானுங்க. அந்த ஆள் என்ன பெரிய கொம்பா? அந்த ஆளு கொம்புனெல்லாம் ஒண்ணும் சொல்ல வரல. அந்த ஆள் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொந்தக்காரர். சொந்தக்காரங்களா? நான் திட்டினது அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. அவர்கிட்ட சிஷ்யனா சார், கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. பாஸ் பண்றேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு வேலை சொல்லுவேன், அதை நீ செஞ்சு கொடுக்கணும். சொல்லுங்க, செஞ்சிடறேன். எனக்கு வேண்டிய வேன் ஒண்ணு. அவங்கள என்ன சொன்னேன்? மக்கான். அப்படியா சொன்ன? சொல்லும் போது நல்லா சொன்னேன். ஒரு வேன் வரும், சொந்தக்கார வேன். அந்த வண்டியை நிறுத்தி நாங்க எங்க ஆளுகெல்லாம் ஒரு புதகுழி வெட்டி வச்சிருக்கிறோம். அங்க வந்தோம்னா வேன் உள்ள உழுதுன்னு சொல்லணும் அவங்க கிட்ட. ஏன் குழி தோண்டீங்க? எது குழி தோண்டீங்க? ஏய், நீ என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றியா? ஒரு வேலை சொன்னா செய், வேலை சேரணும்ல. ஆமாமா, சொல்லு. அந்த வேனை, வேன் வருது, நீ போய் அதை நிறுத்தி சொல்லு. அந்த வேனை தடுத்து நிறுத்தி ஊருக்குள்ள தகராறு நடக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதாங்க. இப்போ ஆல் தி கான்ஸ்டபிள். எஸ் சார். இப்போ நம்ம எங்க போறோம்? சாராய கேஸ் பிடிக்க போறோம் சார். இப்படி தூங்கி வடிஞ்சா சாராய காய்ச்சற ரவுடிகளை நம்ம எப்ப பிடிக்கிறது? நான் எப்ப ஐசி ஆகுது? கவலைப்படாதீங்க சார், நீங்க மப்டியில வரோம், பிடிச்சே தருவோம் சார். பாத்தே கரெக்டா பண்ணிரு. என்ன ஏங்க எவனோ ஒருத்தர் சொன்னீங்களே, அவன் பொறுப்பா செய்வானா? உன்னை விட பொறுப்பா செய்வான். பாப்போம். வேன் வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்றதுங்க? ஒன்னா செய்டா. சரிங்க. ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப். என்னங்க? ஹலோ, என்னங்க? வாட் தி மேட்டர்? ஊருக்குள்ள பயங்கரமா தகராறு நடக்குது, தயவு செய்து திரும்பி போயிருங்க. திரும்பி போறதா? பையன் பேசுறான். நம்ம ஆளுகெல்லாம் ரெடியா இருங்க, அடிக்கணும். எங்க தகராறு நடக்குது? அங்க பாருங்க, அங்க. இருங்க. வேன்ல இருந்து யாரும் இறங்கவும் இல்ல, வேன் திரும்பி போகவும் சரி அடிக்கல. ஓயா, அதுக்கு என்ன போலீஸா கொக்காண்டால? ஓடில. என்னது மயான அமைதி நிலவுது? ஆன்சர். ஏண்டா எங்கிட்டயே புளிப்பு வித்த காட்டியா? நீ தானடா வண்டி நிறுத்த சொன்ன. நடடா ஸ்டேஷனுக்கு. ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் இந்த ஊருக்கு புதுசா ஓடி வந்தேன். அந்த ஆள் தான் வண்டி நிறுத்த சொன்னாரு. என்னத்துக்கு? எதுக்குன்னு தெரியாதுங்க. ஒரு வேன் வரும், தடுத்து நிறுத்தி குழி கிளின்னு சொல்லினாரு. வேண்டாம், தகராறு நடக்குதுன்னு சொல்லி வேனை நிறுத்துன்னு சொன்னாரு. அந்த ஆள் மேல எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஓஹோ, நான் ஐஜி ஆக போறேன்னு சொல்லிட்டு அங்கங்க பள்ளம் தோண்டி வச்சிருக்கான் போல இருக்குது. கரெக்ட். உடுந்திருக்காரா வந்தோட? அதே ஓல்டு மேன் தான், விடாதீங்க. வரும் கால ஐஜிக்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. அப் டவுன் அப் அண்ட் அப். ஓபன் தி டோர். ஷட் தி டோர். உங்கள மாதிரி சென்சியான ஆட்களை இதுவரையில் நான் பார்த்ததே இல்லை. முதல்ல எனக்கு காந்தி தான் பிடிக்கும், அதுக்கப்புறமா உன்னை பிடிக்கும். ஆமா, நீ எங்க போகணும்? ஆலாந்துறைங்க. ஆலந்துறை? அது 2 கிலோமீட்டர் ஆச்சே. இந்த மாதிரி தியாகிகள் பாத யாத்திரை போலாம், ஆனா வேஸ்டா நடந்து போறது இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. வெயிட் a minute. வெனிஸ் கம்மியா? உங்ககிட்ட படா கொல்லையா? நித்தி நித்தி, வெயிட் a minute, வெயிட் a minute. Good morning. Good morning. Oh, if he's a man's like to kind of like say, IG. பட் இதுல போலீஸ் எல்லாம் எழுதிருக்கு. இந்த கேஸ நான் பிடிச்சல ஐஜி. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சிதக்கம், இவன் ஒரு நல்ல பையன். இந்திய நாட்டுக்கு இவன் தேவைப்படுறான். ஏ, நம்ம ஜப்பான் நாட்டுக்கு கூட இவன் தேவைப்படுது. நீ எங்க போற? ஆலந்துறை. இந்த தம்பி உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பான், பார்த்து போமா. தம்பி, இவங்களை பத்திரமா கொண்டு போ. ஏன்னா வழிநடுக பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க. அதுவும் எங்கிட்டயா? இவர் யாரு? பள்ளம் தோண்டவனே இவன் தான். யாரும் இறங்க கூடாது. 152. எஸ் சார். அட்லீஸ்ட் கொண்டு வந்தாச்சுன்னு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி. ஓகே சார், போ. மாட்டிக்கிட்டானா? நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த அக்யூஸ்ட் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான்.
அவன் கைய காலை எடுத்துறேன். இந்த இன்ஸ்பெக்டர் அக்கினி ராஜ் கண்ல இருந்து யாருமே தப்ப முடியாது. ஏன்னா என் கண் அப்படி. யோ, அந்த அக்யூஸ்ட கீழ இறக்கி கொண்டாயா. இந்த நாட்டுல கள்ளச்சாராயம் காய்க்கிறவன், திருடன், இவனெல்லாம் ஊர்ல ஒளியணும்னா இந்த இன்ஸ்பெக்டர் அக்கினி ராஜ் இந்த ஸ்டேஷன்ல இருக்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க சொன்ன கேஸ புடிச்சிட்டேன். இனிமே நான் ஐஜி. ஆமையா, இந்த கேஸ கண்டுபிடிச்சதுக்கு கலெக்டரா கூட ஆகலாம். அக்யூஸ்ட் எங்கயா? எஸ் சார். திரும்பி பாருங்க. இன்னைக்கு பாரு, அவனை கஞ்சி காய்ச்சிடுறேன். என்ன சார் அவரை பார்த்து பரதநாட்டியம் ஆடுறீங்க? இது ஒயிலாட்ட சலாம். சுமாரியா, அவர் யார் தெரியுமா? தெரியாது. என்னுடைய குருநாதரியா. கும்பிடுங்க. நான் போன வருஷம் போலீஸ் சார்புல டெல்லிக்கு போய் ஒயிலாட்டம் ஆடி தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்தனே. ஆமா. அதுக்கு காரணமே என் குருநாதர் ஆர்ம உடையார் தான் ஐயா. இத பாரியா, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு என்ன துரத்தி விட்டுட்டாரியா. நானே போய் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல இருந்து தெரிஞ்சுக்கையா அவருடைய பெருமை எல்லாம். யோ, நான் இந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தது, நாளையில இருந்து ஒரு மாசம் லீவ் போட்டதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஐயா? தெரியாது. இனிமேலாவது முறைப்படி குருநாதர் கிட்ட ஒயிலாட்டம் கத்துக்கலாமேன்னு தான். அப்படிப்பட்ட பெரிய மனுஷனை கேவலமா எடுத்துட்டு வந்துட்டேயா. சகல மரியாதையோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாயா. எஸ் சார். என்னையும் சேர்த்துங்க சார். கொஞ்சம் நில்லையா. உனக்கு எங்கயா மரியாதை தெரிய போகுது? நீ இந்த ஸ்டேஷனையாவது பத்திரமா பாத்துக்கோ, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். ஐயா, ஏதோ தவறு நடந்து போச்சு, மன்னிச்சுக்கங்க. நானே என் கார்ல கொண்டு போய் உங்களை விட்டுட்டு வரேன். வாங்க ஐயா. ஐயா, அவருக்கு மறந்து- வாங்க. என்னது சிறுசா ஒரு லாரி வருது? அந்த பொண்ணோட வேலைக்காரன் வந்திருப்பானா? நம்மள ஸ்டேஷனுக்கு வச்சுட்டு ஐயோ நிக்கிறான். குருநாதரே. ஏய், குருத்துறைகளா, திரும்புங்கடா. யோ, அந்த ஆள்ல திரும்ப சொல்றாருல, திரும்புங்க ஐயா. போடா, கடிச்சு வச்சிருவாயா? எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு புடிச்சிட்டு போனாங்களே, உதவி நல்லா விழுந்துச்சா? மடிப்பு கலையாம அப்படியே திரும்பி வந்திருக்க. இந்த மலர் மாலைய ஊர் மக்கள் சார்பா அன்பு மாலையா நானே அனுபவிக்கிறேன். இல்ல அணிவிக்கிறேன். கோப்பண்டியில உள்ள தள்ளிடுவேன். Be careful. ஆறுமுக உடையாருக்கு சேர வேண்டிய மாலையை வேற எந்த அற்ப பதருக்கும் போட விட மாட்டேன். இவரா ஆறுமுடையாரு? ஐயா, ஏய், ஆறுமுக உடையார் காலை வாரி விட பாக்குறியா? 420 உள்ள தள்ளிடுவேன். Be careful. இல்லீங்க, இவரு ஆறுமுடையார் இப்பதான் தெரிஞ்சது. அதான் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தேன். ஓ, மை மிஸ்டேக். ஆறுமுக உடையாருக்கு நான் பாதுகாப்பா வந்திருக்கேன். யூ கேரி ஆன். ஆசீர்வாதம் இரு பண்ணுங்க. இரு இரு இரு. நான் தான் அருமையுடையன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. ஆமாங்க. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுப்போ. என்ன சிசினா சேர்த்தீங்க? இந்த பரந்த உலகத்துல ஒரு பரதேசிய வேணாலும் சிசினா ஏத்துக்கவேனா ஒழிய உன்னை மட்டும் சிசினா ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ இந்த ஊருக்குள்ளார வந்த உடனே என்ன போலீஸ் ஸ்டேஷன் கிடைச்சு அது வச்சு தெரியாம தப்பு நடந்துருச்சு. என்ன மன்னிச்சு சிசினா சேர்த்தீங்க. மன்னிச்சு உன்னை சிசினா ஏத்துக்கணுமா? Bloody nonsense, idiot, stupid devil. ஏன் என் மேல வந்து விழுந்த? நான் உன் மேல வந்து விழுந்ததுல உன் உடம்புல எந்த இடத்துல தேஞ்சு போச்சு? நான் விழுகிற இடத்துல உன்னை யார் வந்து நிக்க சொன்னது? மறுபடியும் நான் அவர்கிட்ட தான் போவேன். மறுபடியும் என்ன பிடிச்ச அவர் தள்ளி விடுவாரு. மறுபடியும் நான் உன் மேல தான் வந்து விழுவேன். டேய், ஐயா, நீ வரவும் வேண்டாம், நான் தள்ளவும் வேண்டாம். தள்ளி விட்டா நினைச்சு இன்னொரு சான்ஸ் பாரு. ஆகட்டுங்க ஐயா. ஆவ். 2 பேர் சாப்பிட்டீங்களா? ஐயா, என்னது? பழம்புங்க. என்ன 2 பழம் வச்சிருக்க? ஒண்ணு உரிச்ச பழமுங்க, இன்னொன்னு உரிக்காத பழமுங்க. இந்த உரிச்ச பழத்தை உங்கள்ட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதை இப்படி சாப்பிட்டு தோலை இப்படி விட்டுருவீங்க. அதே சமயம் இந்த உரிக்காத பழத்தை உங்கள்ட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இதை இப்படி உரிச்சு இப்படி சாப்பிட்டு தோலை இப்படி விட்டுருவீங்க. இந்தாங்க பழம். இது எப்படி சாப்பிடுறது? என்னது இது? மரியாதைங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நேத்து சாயங்காலமே உன்னை வரத்தன ஏன் வரல? நேத்தைக்கு சாயங்காலம் ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன். நம்ம ஆப்போசிட் பார்ட்டி மன்னிக்கணும். இப்ப சொல்லு. அந்த ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது அந்த ஆங்கில இசைக்குழு எண்ணி இன்னும் 15 நாளைக்கு இந்த ஊர்ல தங்குறாங்க. 15 நாள், ம். 5 days. அவங்க இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு துரத்தி ஆகணும். யூ ஆர் கரெக்ட். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இன்ஸ்பெக்டரியா நீ ஏன் வெளியூர்ல இருந்து வந்தவங்களை துரத்தணும்னு சொல்ற? என்ன அர்த்தம் இது? அப்ப ஆத்தா சொன்ன மாதிரி ஊருக்குள்ள எல்லாருக்கும் அம்மா வந்துச்சுன்னா ஏய், ஆத்தா சொன்னா அதுக்காக அம்மா வந்துடும் அர்த்தமா? இன்னும் 15 நாள் இருக்குதுல்ல, ஆத்தா ஒரு வழிகாட்டாமையா போயிருவா. அப்புறம் முயற்சி பண்ணுவான். ஐயா, நீங்க சாப்பிட்ட எல்லாம் அப்படியே இருக்குது, அதை நான் எங்க கொண்டு போய் போடுறது? இந்தியன் பேங்க்ல போடு, இல்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போடு. ஏன்னா இலையெல்லாம் போடுற கடை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்.
எப்படா நீ இலைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுருக்கிற? எப்ப திங்கிற மாதிரி தின்னுரு. வாங்க, அவர் கிடக்காரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஊரை விட்டு துரத்தி ஆகணும். எப்படி? அம்மா, ஐயோ. அழுகாதடா சாமி, நீ கேக்குறது எங்கிட்ட இல்ல. நீ பாட்டுக்கு அழுதுட்டே இருந்தீனா எப்படி? பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்கல்ல. அழுகாத பத்திர விஷயமா தொந்தரவு பண்றத கேளுடா. என்ன ஒரு பையன் அழுகுறான்? ஏன் வேலை என்ன இருக்குங்க? மாட்ட வச்சு பையன் அம்மாவுக்கு அம்மா காணாம அழுகுறானா என்னமோ தெரியல. டேய். எதுக்கு கேப்போம்? சொன்னா ஓ, இவனும் கேக்குறானா? ஏய், வாய்ப்படி. எதுக்கு இந்த பையன் அழுகுறான்? எனக்கு தெரியாதுங்க. உனக்கு தெரியலையா? ஏன்னா சின்ன பையன் அழுகும் போது பெரிய பையன் ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதாடா. அவன் கேக்குறது எங்கிட்ட இல்லைங்க. உங்ககிட்ட இல்லையா? இல்லைன்னா யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுறா. அதை நான் கொடுக்க முடியாதுங்க. கேட்கறது வாங்கி கொடுக்க முடியாதா? இதனால தாண்டா உன்ன மாதிரி ஆளுகளை நான் சிசினா ஏத்துக்கிறதே இல்ல. அந்த பையன் கேட்டதை மட்டும் நீ வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நான் சிசினா ஏத்திருப்பேன். இது பாருங்க, பேச்செல்லாம் மாறக்கூடாது. பேச்சு மாறுறதா? பாத்தியாயா, இந்த பையன் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டான்னு? ஒரு மனுஷனுக்கு மானம்ங்கிறது எங்கேயா இருக்குது? அவன் பேசுற பேச்சுலயும் அவன் கட்டி இருக்கிற துணியிலையும் தாயா இருக்குது. உங்க மானம் போச்சுங்க. என்னடா? பையன் வேட்டி கேட்டாங்க, நான் பேண்ட் தான் போட்டிருக்கேன். அவங்க அப்பா மீன் பிடிக்கணுமாமா, அதுக்கு வேட்டி வேணும்னு அழுதுட்டு இருந்தேன். இவனை கொண்டு போய் விட்டு வந்துடுறேன், என்ன சிசினா சேர்த்துக்குங்க. ஐயோ, வேஸ்ட் போயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க? நல்ல வேலை மேல் தொண்டு கொண்டு வந்திருந்த, இல்லன்னா ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏன் வேஸ்ட் வேணா உங்களுக்கு தரட்டுமா? வெள்ளச்சாமி வேண்டாம், பின்னால வராத. பக்கத்தால யாராவது இருந்தா எனக்கு ஜலவாதிக்கு வராது. எனக்கு யாராவது கூட இருந்தா தாங்க செலவதிக்கு வர்றான். ஏடா அந்த ஆளை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அந்த ஆள் கூட நேத்து இருந்துட்டாங்க. ஏடா இப்படி தினம் ஒரு ஆள் கூட போறதுக்கு நீ என்ன கேளன்றா? அது என்ன கரண்டி கையில? நீங்க போற இடத்துல சமைக்க சொல்லுவீங்க, நான் கரண்டிக்கு எங்க போறது? ஏடா இந்த மாதிரி இடத்துலயுமாடா நான் ஐயா. சமைக்க? ஏய், ஏடா காலையில சான்ஸ் கேட்க வந்திருக்கேன். சான்ஸ் கேட்டு வரலைங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த டவுட் இவன் தீர்த்து வைப்பேன். என்ன விடு. நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ஒரு ஆனா. doubt. நான் இந்த ஊருக்குள்ள வந்து 2 நாள் ஆச்சு. காலையில பாக்குறேன் சொம்புல தண்ணியோட கரும்பு காட்டுக்குள்ள போறீங்க, திரும்பி வர்றப்ப சொம்புல தண்ணியே இருக்கிறது இல்ல. என்ன பண்றீங்க? அங்க ஒரு பாலிடெக்னிக் கட்டிட்டு இருக்கிறோம், அந்த அஸ்திவாரத்துக்கு தண்ணி ஊத்த போறான். வரட்டுமா? இருங்க இருங்க, இன்னொரு சின்ன சந்தேகம். எல்லாம் உன்னால வந்தது. இனி நான் ஜலவாதிக்கே போக போறதில்ல. சிஸ்டர், அவர் சொன்னது ஒண்ணுமே புரியல இல்ல? புரியல. அவர் எப்பவும் இப்படித்தான் வெளிப்படையா காமிக்கவே மாட்டாரு. அவர் காட்டுவாரு. பாத்தியா, அவரே சொல்லிட்டாரு. வர்றியா? சரி. ஐ, ஐ, ஐ. ஏய், இது என்ன கத்தியா இல்ல கரண்டியா? இப்படி பிடிச்சா கரண்டிங்க, இப்படி பிடிச்சா கத்திங்க. அப்ப நீ ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் ஏன்டா நினைக்கிறேன்? இனி ஆடு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆடத்துக்கு சேர்த்துக்கிறக்க அவங்க என்ன குண்டா விளையாடுறாங்க? அட உன்னை ஆடத்துக்கு சேர்த்துக்கலாம். எப்ப தெரியுமா? ஒன்னா எனக்கு, இல்லன்னா அவங்களுக்கு. அட அத விடு, நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம் ஒரு நாய், அது மோந்து பாக்குற மாதிரி ஒரு நாளைக்கு நீ சமையல் பண்ற, அப்புறம் உன்னை ஆடத்துக்கு சேர்த்துக்க சொல்றேன். ஏன் முன்னாள் அதோட குட்டி மோந்து பார்க்கலையா? அதான் இன்னைக்கு ராத்திரியே செத்து போச்சாடா. இப்ப எதுக்கு அழுகுற? செத்து போட சுத்தத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. அதான் மவுண்ட் அஞ்சலி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனாச்சு. என்னடா பின்னால ஜனங்க? ஜனங்க வேடிக்கை பாக்குறாங்க. வேடிக்கை பாக்குறதுக்கு என்ன பாமாயில ஊத்துறாங்க? இந்த ஆட்டத்தை எல்லா நேரத்திலயும் பார்த்தா நல்லா இருக்காது, திருவிழாவில பார்த்தா தான் நல்லா இருக்கு. இந்த வேலையெல்லாம் எடுத்துட்டு எவரு வை. செங்கல் கிடைக்காதுங்க. ஏய், நானே ஜனங்க இருக்காங்கன்னு மெதுவா பேசணும்ல. இன்னைக்கு நீயே போய் 2 வண்டி களிமண் எடுத்துட்டு வந்து செவரு வைங்கெல்லாம். நான் வந்து பார்க்கும்போது ரெடியா இருக்கும். இவர் வாட்டில் சொல்லிட்டு போயிட்டாரு. எவன் களிமணம் சுமக்கிறது? இவங்க சொன்னாலும் சமக்க மாட்டாங்க. எந்த இழிச்ச வாயம் கிடப்பா? வா. ஐயா இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? அவரை கொஞ்சம் பார்க்கணும். அவரை பாக்குறதுனா சாதாரண விஷயமா? அவரை பார்க்கணும்னா யாரா இருந்தாலும் 2 வண்டி களிமண் அடிக்கணும். அவரை பாக்குறதுன்னா 100 வண்டி களிமண் கூட அடிப்பேன். பரவாயில்ல, தொழில ஆர்வமா இருக்க, கூடிய சீக்கிரம் நீ முன்னுக்கு வந்துருவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஐயாவுக்கே ஆட்டத்தை நான் தானே கத்து கொடுத்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாதுயா, ஐயாவுக்கே தெரியாத ஐட்டம் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன? கெஜுகோல் ஆட்டம். அப்படின்னா? அது உனக்கு தனியா சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யற? ஒரு சட்டி தரேன், 100 சட்டி களிமண் நீ அடிக்கிற. அட முனுசாமி, பானை செய்யறவனுக்கு 10 நாள் வேலை, அதை போட்டு உடைக்கிறவனுக்கு ஒரே நாள் வேலைங்கிற மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? நீங்க நினைச்சா அந்த சொத்து எனக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. பஞ்சாயத்துல தான் உனக்கு சொத்து வராதுன்ட்டாங்களா, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அது என்னமோங்க, உங்களால எனக்கு ஒரு வழி தெரிஞ்சே ஆகணும். என்னால உனக்கு ஒரு வழி தெரிஞ்சே ஆகணுமா? வழி எப்படி இருக்குது? அடடா, உங்க மூலியமா இப்படி ஒரு வழி இருக்கிறது இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இந்த அளவுக்கு சொரணை இருக்குன்னா என்னால நம்பவே முடியல. இந்த பாரு, உன் சமையலையே எவனும் சாப்பிட முடியாது. உன் பாட்டனை உட்கார்ந்து கேட்கணும்னா எனக்கு 15 ரூபா வேணும். யோ, 10 ரூபா வச்சுக்கயா. மீதி அப்புறம் தரையா? அலைபாயுதே கண்ணா என் மனம் அதில் அலைபாயுதே,
உன் ஆனந்த மோகன வேணு காணாதில் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுது. யார் பாது அலைபாயும் போது நீங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்க, நான் பாட்டுக்கு காலையில இருந்து உடையார தேடிட்டே இருக்கேன், பார்க்கவே முடியலையே. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா கிழக்கு வாசல் வீட்டுல தான் இருப்பாரு. இன்னைக்கு அவர் மௌனம் வரதான், யாரு கூட பேச மாட்டாரு, இங்க வரவும் மாட்டாரு. அந்த தைரியத்துல தான் இவர் பாடிக்கிட்டு இருக்காரு. அலைபாயுதே எப்படி ஏன் படிச்சா? தப்பா பண்ணா யார் வேணாலும் அடிக்கலாம். என் பாட்டில் குற்றமா? என் பாட்டில் குற்றமா? இவன் என்ன நக்கிறனா? அதானே. வாங்கிக்க குடுறா, பத்து வாய குடுறா, நான் அடுத்த ரூல பாடணும். ஐயோ பணம் போச்சே. நீங்க 1000 தடவை சமாதானம் சொன்னாலும் அதை நான் கேட்க போறதா இல்ல. போன தடவை நான் பஸ்ல ஏறப்பவே என்ன புடிச்சு தடுத்து நிறுத்திட்டீங்க, இந்த தடவை உங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் பஸ்ல ஏன் அழுகிற? எதுக்கு சிரிச்ச? சுதந்திர நாட்டுல சிரிக்கிறதுக்கு கூடவா உரிமை இல்ல? இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்கப்பா. நான் ஒரு இன்ஸ்பெக்டர். இப்ப நான் நினைச்ச உன்னை 420ல உள்ள தள்ள முடியும். என்ன சொன்ன? முடியலையே. அதுக்கு காரணம் குரு பக்தி. எங்க குருநாதர் உன்னை நம்பி போட்ட சவால்ல அவர் ஜெயிக்கணும். அது வரைக்கும் உன்னை அனுப்ப முடியாதுப்பா. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதியா? ஒண்ணும் பண்ண முடியாதா? அப்புறம் ஏன்டா அவர் சவால் விட சும்மா இருந்த? சும்மா இருந்து தப்புதாயா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பொண்ணு கிட்ட நல்லா சிக்க வச்சுட்டாரு, நான் பாடுவேன். அந்த பொண்ணுட்ட சிக்க வைக்கல, உன் திறமையெல்லாம் வெளியே கொண்டு வர போறாரு. அவரை நீ ஃபாலோ பண்ண. இப்ப நீ எங்களை ஃபாலோ தம்பி, பண்ணி இறந்த காலத்தை மறந்துரு, நிகழ்காலத்தை பயன்படுத்திக்கோ. எதிர்காலம் உனக்கு நல்லா இருக்கும். கன்ஃபியூஸ் பண்றானுங்களே. தம்பி போலாமா? தம்பி யோசனை அப்படி யோசனை பண்ணிட்டேன். நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் கேட்க கூடாது. அந்த கண்டிஷன் பேர்ல இப்ப நான் ஊருக்கு போகாம உடையார் வீட்டுக்கு வர்றேன். Follow me. பாத்தீங்களா ஐயா, நான் ஒரு இன்ஸ்பெக்டர். என்னையவே இப்படி இம்சப்படுத்துறானே, உங்களை எல்லாம் என்ன பண்ண மாட்டான் அவன்? கவலையே படாதீங்க. நாளைக்கு மத்தியானம் கரெக்டா 1 மணில இருந்து 1:30 மணிக்குள்ள நான் ஒரு சாம்பார் வைக்க போறேன். அதுக்கப்புறம் பேசுவேன்னு நினைக்கிறீங்க? எங்க மறைஞ்சிட்டாங்க? ஏயா அவன் இங்க வரமாட்டான், அவ்வளவு தொந்தரவா பண்ணிட்டான். ஐயோ, அவனை கூட்டிட்டு வரதுக்குள்ள பெரும்பாடாய் போச்சுங்க. ஆமாங்க, 420ல உள்ள தள்ளிடுவேன்னு சொன்னேன். அப்ப கூட அவன் பயப்படலைங்க. எப்படி எல்லாம் கெஞ்சினம் தெரியுங்களா? உங்களுக்காக நான் அவங்கிட்ட. இப்ப அவன் எங்கயா? நில்லு 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 நில்லுயா. டேய் நிறுத்துறா. பேசிட்டு இருக்கிறமல்ல, அப்புறம் ஏன்டா அதை அடிக்கிற? சைலண்ட் ஆயிரு. இவனை இப்படியே விடாதீங்க. மத்தியானம் ஒரு நேரம் சாப்பாடு கட் பண்ணீங்கன்னா தான். ஆரம்பிச்சிட்டியா? உன்னை அங்கேயே அடிக்க வேண்டானே, இங்க வந்து ஏன்டா அடிக்கிற? ஒரு ஆர்வம் தாங்க. ஆர்வத்துலதான் இன்னைக்கு ஊருக்குள்ளார ஓடி வந்த. அன்னைக்கு ஆளுக்கு துரத்திட்டு வந்தாங்க. இப்படியே அடிச்சுட்டு ஊருக்குள்ளார போனேன்னு வச்சுக்கா, அன்னைக்கு ஆளுக்கு துரத்துறாங்க, இன்னைக்கு நாய்க்கு தான் துரத்த போகுது. இங்கேயே நின்று வாசிக்கிறீங்க ப்ளீஸ். இங்க நீ அடிக்கணும் தம்பி. நீ அடிப்பா. அடிமா. ஐயோ, கிழிச்சிட்டா கிழிச்சிட்டா. சுத்தம். நமது கோட்டைக்குள் எதிரியின் ஒற்றர்களா? சிங்கத்தின் குகைக்குள் சிறு கிளியா? கிளி அல்ல, பெண் புலி. புளியும் அல்ல, சின்ன எலி. சும்மா களி. தல்றா. எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? இத பார்த்து சிரிக்காம வேற என்ன செய்ய முடியும்? இப்பதான் பையன் பல்லவிய பாட ஆரம்பிச்சிருக்கான். இனி பாட்ட தொட்டான்னு வச்சுக்க, நீ மண்ண கவ வேண்டியதான். நான் மண்ண கவ போறேன். இந்த ஆளுகிட்டயா? பின்ன இன்னும் 14 நாள் இருக்கு, பாத்துடலாம். டேய், கோதாவுக்கு நம்ம மாலை ரெடி பண்ணுங்கடா. கோதான்னு எங்க குஸ்தியில இறக்கி விட்டுருவீங்களோன்னு பயந்துட்டேன். என் கூட இருக்கிற வரைக்கும் கோதா குஸ்தி இத பத்தி எல்லாம் நீ கவலையே படக்கூடாது. இந்த ஆத்துக்கிட்ட உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தது தெரியுமா? நீச்சல் கத்து கொடுக்கறதா இருக்கும். இது ஒரு வகையான நீச்சல் மாதிரி தான். உனக்கு அந்த பொண்ணுக்கு நடக்கிறதே இந்த போட்டி. இல்லீங்க, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு தான் போட்டி. உன்னை நம்பி. ஆமாமா. அந்த போட்டியில நீ ஜெயிக்கணும்னா இந்த தண்ணியில நீ சாதகம் பண்ணியே ஆகணும். இந்த தண்ணியில சாதங்களா? அதுக்கு வீட்டுல இருக்கிற தண்ணியிலே பண்ணிருக்கலாமே. அது திங்கிறதுடா, எப்பவுமே திங்கிறதுலயே இருக்காத. சாதகம்னா கழுத்தளவு தண்ணியில் நின்னு கத்துனீனா சி பானீனா உன் சாரீர டெவலப் ஆகும். ஐயா, நான் பாட்டு கத்துக்க உங்ககிட்ட வரல, ஆட்டம் கத்துக்கிட்டா நான் உங்ககிட்ட வந்தேன். என்ன சிஷ்யனா ஏத்துக்கிட்டு ஆட்டத்தை மட்டும் சொல்லி கொடுங்க, அது போதும். உன்னை சிசினா எடுத்துக்கிட்டு ஆட்டம் சொல்லி கொடுக்கணுமா?
இப்படி வா. எனக்கு பின்னால் யாராவது நிக்கிறாங்களான்னு பாரு. யாரும் இல்லைங்க. திரும்பி நில்லு. போட தண்ணி. ஆமா ஏங்க, எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. தண்ணி வேற இப்படி இருக்குது. தயவு செய்து காப்பாத்துங்க. ஏங்க ஏங்க, அப்படியே மேட்டுப்பாளையம் வரைக்கும் போ. we will meet at மேட்டுப்பாளையம். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையமா? ஆமா ஆமா. தண்ணி கவிலி சொல்லுது. மணி என்னாச்சு? 10:30. எதுக்கு 10:30 மணிக்கு இந்த கோயில்ல வச்சு நான் உனக்கு பாட்டு சொல்லி தர்றேன்? இப்ப ஊர் ஜனமே தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் உனக்கு கத்து கொடுக்கறாரு. ஒரு கழுத வராது. பாட்டு ஆரம்பிக்கலாமா? ஆ, ஆ. முதல் பையன் கத்துக்கிறான். ஆரம்பிக்கிறேன் பாரு. கொஞ்சம் இருங்க. ஆரம்பிக்கும் போது இந்த சாவுல இருந்து ஆரம்பிக்க. ஆரம்பிக்கும் போதே சாவுல ஆரம்பிக்க சொல்றாரு. இளவு கருமம் பிடிச்சவன. ஏடா பொழைக்கிறதுல இருந்து வரவே வராதாடா. நான் கட்டையை சொன்னேங்க. என்ன டெட் பாடி வா. வாட்ச் பண்ணு. தாமரை பூத்த தடாகமடி என் தாமரை பூத்த தடாகமடி தமிழ் ஏய், நான் பாட்டுக்கு இங்க பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நீ தோசை ஊத்திட்டு இருக்கிறியா? பழக்க தோசைங்க. என்ன பழக்க தோசை? எத்தனை தோசை சாப்பிட்ட நீ? 29ங்க. டேய் நீ பெட்டி போடு. ஏடா 29 தோசை சாப்பிட்டீனா? பெட்டி எடுத்துட்டா போட சொன்னீங்களே, எங்க போடுறதுங்க? என் தலையில போடுறா. அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. நல்லா இருந்தா அப்ப போட்டுருவியா? வெயிட்டா கீழ. பெட்டிலாம் அப்படி போடக்கூடாது. இப்படி அமுக்கணும். ஏய் உடைச்சிராதடா. ஏங்க இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த சங்கீத போட்டியில நான் கலந்துக்கலாம்னு இருக்கேன். நான் கலந்துக்க மாட்டேனா? யாரும் கலந்த கூடாது. மரியாதை அங்க போய் நில்லுங்க. உட்கார்ந்து இருந்த உன்னை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருவேன். வேண்டாங்க. எங்களையே போய் சொல்லியாச்சு. நீ என்னடா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஐயா இவன் கத்துன கத்துல கழுதையே அத்துட்டு வந்துருச்சு. நல்ல சகுனம். பையன் முன்னுக்கு வந்துருவான். நல்லா சொல்லி கொடுங்க. ஏய் கேவலமா இருக்குதுடா. முதல்ல அந்த கழுதி துரத்த போட. பை பை. எப்படி ஓட்டுறான் பாரு. கல்யாணி நீயாவது என் பாட்டை கேளு. வா கல்யாணி வா. கவனமா கேளுடா. எல்லாரும் கழுதி துரத்துற சாக்குல அப்படியே போய் சேர்த்துட்டானுங்க. நான் இப்ப லோன்லியா இருக்கிறேன். என்ன ஏதாவது பண்ணிடாத ப்ளீஸ். பாட ஆரம்பி. நாங்க அண்ணன் தம்பி 4 பேருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க தாத்தா நாளைக்கு தான் உயிர் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. இவன் பாட்டை கேட்டு ராத்திரியே பொசுக்குன்னு மண்டியை போட்டா நாங்க 4 பேரும் நடுத்தருவுல தான் நிக்க வேண்டியது வரும். அப்படி என்ன ஒரு ஆளுங்க உங்களுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துதான் பாடணுமா? இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு முருங்கைக்காய் சாம்பார் வைக்க சொன்னாரு. அந்த முருங்கைக்காய் சாம்பார்ல ஏதோ ஒரு காய போட்டேன். அது என்ன கருமம்னு மறந்து போச்சே. என்னவா இருக்கும்? பீட்ரூட் சியா இருக்குமா இல்ல கேரட் ஏயா இருக்குமா? என்னவா இருக்கும்? வாங்க வாங்க வாங்க. வராத விருந்தாடி வந்திருக்கீங்க. இட்லி சாப்பிடுறீங்களா? தோசை சாப்பிடுறீங்களா? பொங்கல் சாப்பிடுறீங்களா? பூரி சாப்பிடுறீங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டே ஆகணும். அறிவு இருக்கா? வீடு தேடி வந்தவங்கள வாசப்படியில நிப்பாட்டி வச்சு தோசை சுட்டு போடுறாங்கறியே. அந்த தோசையை தின்னுட்டு அந்த பொண்ணு சாகவா? நான் யார் தெரியுமா? ஐ ஆம் இன்ஸ்பெக்டர். நான் நினைச்சா இப்ப உன்னை 420ல உள்ள தள்ள முடியும். உள்ள தள்ளிடுறியா? இன்னைக்கு மத்தியானம் நீ இங்க தானே சாப்பிடுவ? ஐயா தப்பா சொல்லி இருந்தா மன்னிச்சுக்க. ஏய் உன்னை 12 மணிக்குள்ளார முருங்கைக்காய் சாம்பார் வைக்க சொன்னல. நீங்க முருங்கைக்காய் சாம்பார் வைக்க சொன்னீங்களா? அந்த முருங்கைக்காய் சாம்பார்ல எந்த காயை போடணும்னு மறந்து போச்சுங்க. ஏண்டா முருங்கைக்காய் சாம்பார்ல முருங்கைக்காயை தாண்டா போடுவாங்க. ஐயோ நான் இந்த காயை தாங்க மறந்து போயிட்டேன். முருங்கைக்காய் சாம்பாருக்கு முருங்கைக்காய் தான் போடணும்னு ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. பாத்தியா எனக்குன்னு வந்த சமையல்காரன் எப்படி சமைக்கிறதுன்னு அவனுக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடுமை யாராவது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இத போய் உங்ககிட்ட நான் சொன்னேன் பாத்தியா, அதையா கொடுமை.